எல்லாருக்கும் வணக்கம். பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்தியா மீது ரொம்ப ஒரு பக்தி, அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி எனக்கு வந்துடுச்சு. அதுக்கு காரணம்னா, எங்கள் தாயார் உடைய தகப்பனாரான கிருஷ்ணசாமி படைச்சியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், காந்தியவாதி. அவர் என்ன பண்ணார், சட்டமன்ற உறுப்பினராக 1952 57லேருந்து இருந்தவர். அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் ஏராளமான புத்தகங்களை வாங்கியிருந்தாலும், நான் சிறு வயதில் நான் நிறைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறு, பல்வேறு புத்தகங்களை நான் படிக்கும்போது எனக்கு என்ன அறியாமையே இந்தியா மீது அளவில்லா தேசபக்தி உண்டாயிடுச்சு. இப்படி இருக்கட்டும், நான் பிறந்தது பாண்டிச்சேரியில், என் தகப்பனார் ஊர் புதுச்சேரி. எனது தகப்பனார் பாண்டிச்சேரியை சார்ந்தவர். அவருடைய பாட்டனார் ராமானுஜ நாயக்கர், அவருடைய கொள்ளு பாட்டனார் புருஷோத்தம் நாயக்கர்லாம் புதுச்சேரியில் முதலியார்பேட்டை கொம்யூனுக்கு மேயராக இருந்தவர்கள். அது மாதிரி எங்கள் பெரிய தாத்தா ராமச்சந்திரன் நாயக்கர்லாம் ஃப்ரெஞ்சுக்கார காலத்துலேயே கோன்சே தி குர்மான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஆலோசகராகலாம் இருந்திருக்காங்க. எங்கள் புருஷோத்தம் நாயக்கர் துபாஷெல்லாம் இருந்திருக்காரு ஃப்ரெஞ்சு கவர்னருக்கு. இப்படிலாம் பெரிய லெவலில் வாழ்ந்தவங்க. இருந்தாலும் நான் பிறந்தது பாண்டிச்சேரியாக இருந்தபோது நான் வளர்ந்ததெல்லாம் பரங்கிப்பட்டு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டு, புவனகிரி வட்டம், அப்போ சிதம்பரம் வட்டமாக இருந்தேன். அங்கே தான் வளர்ந்தேன். நான் அதிக ஒரு தேசபக்தி ஏற்பட காரணமாக இருந்துச்சு எங்கள் தாத்தா கிருஷ்ணசாமி படையாச்சியார் அவர்களுடைய புத்தகங்கள் தான். அதை படித்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், செண்பகராமா, இவருன்ட்டு ஏகப்பட்ட தேசபக்தர்களுடைய வரலாறு படிக்கும்போது என்ன அறியாமையும் இந்தியா மீது ஒரு அளவில்லாத பற்றும் ஒரு அளவில்லாத சக்தியும் எனக்கு வந்துடுச்சு. அந்த பயங்கரமான ஒரு தேசபக்தி எனக்கு வந்துட்டதால் என் வாழ்க்கையில் அதுவே ஒரு இடையூறாயிடுச்சு. எனக்கு ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி உண்டு. என் தகப்பனார் வழியால் எனக்கு ஃப்ரெஞ்சு குடியுரிமை கிடைக்கிறதுக்கு இமாத்திகுலேஷன்ன்றதெல்லாம் இருந்த போதிலும் நான் ஃப்ரான்ஸுக்கு செல்லவில்லை. ஃப்ரான்ஸு குடியுரிமை இருக்குது இருந்த போதிலும் அதை நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று தான் எனக்கு உண்மை. இருந்தாலும் ஃப்ரான்ஸில் போனால் நீங்கள் லட்சக்கணக்கில் வச்சுருக்கிறாங்க, போகிறாங்க வராங்கன்னு நான் இந்தியா மேலே நேசித்தேன். இந்தியா மீது அதிக பற்று வச்சுருந்தேன். இந்தியாவை இப்படிலாம் கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், அளவில்லாத எண்ணங்கள். அதனால் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்திருக்கிறேன். பல தலைவர்களுடனும் நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்களால் எனக்கு பழக்கம். அதே மாதிரி பகுஜன் சமாஜ் தலைவர் காஞ்சிராமிகிட்டையும் நான் படிக்கிறேன். சுப்பிரமணிய சாமிகிட்டையும் படிக்கிறேன். இப்படி இவர்களெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி ஏகப்பட்ட தலைவர்களிடம் படிக்கிறதால் கூட எந்த கட்சியுடன் என்னால் உடன்பாடாக இருக்க முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் சிவசேனாலே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ மகாராஷ்டிரா சட்ட அமைச்சர் பிரபாகர் மோரே சிவசேனாவை பொறுப்பெடுத்துக்க சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு சில உடன்பாடு இல்லாதால் நான் வந்துட்டேன். என்னால் எந்த கட்சியுடனும் ஒரு ஐக்கியப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் வேறு. நான் இந்தியா நல்லா இருக்கணும், இந்தியாவை சொர்க்கமாகணும், இந்தியாவை பூலோகத்தில் சொர்க்கமாக ஆக்க வேண்டும் அப்படின்லாம் எனக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்களுக்கான ஒரு ஒரு சரியான கட்சி எனக்கு கிடைக்கல. அப்படின்னும் போது நானே ஒரு சுபாஷ் சரண ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கிறேன். இப்படி பல்வேறு இது பண்ணால் கூட இப்போது ராகுல் காந்தி இந்த நாட்டுக்கு பிரதமராகன்றது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை, இதுதான் நடக்கும். ஏன்னா மோடியோடைய 10 ஆண்டு கால ஆட்சி சரியான ஆட்சியாக இல்லாததால், மோடி வந்த உடனே நான் தான் அவர் நல்லது செய்வார்னு நினைச்சவங்கள முதல் நாள் நான். அப்படி இருந்தால் அவர் ஒன்றுமே செய்யலைன்னும் போது, அவருடைய செயல்பாடுகள்லாம் தப்புன்னும் போது, அவருக்கு நான் ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டேன். இதான் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் நாளைக்கு பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னை போன்ற ஒரு நல்ல மனிதர்கள், நானே தான் சொல்லிக்கணும், வேறு வழி கிடையாது, என்ன வேறு யாரும் சொல்ல முடியும். அப்படி நல்ல மனிதர்கள், இந்தியாவை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை உள்ள ஆளை ஒரு குறைந்தபட்சம் எந்த விதமான ஊதியமின்றி ஒரு ஆலோசகராக வைத்து கொண்டால் இந்தியா நிச்சயமாக பூலோகத்தில் சொர்க்கமாக ஆகும். எல்லாருக்கும் எல்லாம், எல்லா மக்களுக்கும் வாழ்க்கை தரம் உயரம், அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நம்ம அருமையாக கொண்டு வரலாம். இவ்வளோ மனித வளம் இருக்கிற நாட்டில் ஏன் கஷ்டப்படணும் மக்கள்? ஏன் கருப்பு பணம் ஒரு பக்கம் போய் பதுங்கணும்? எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதற்கான செயல் திட்டங்கள், அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் நான் சரியான முறையில்
வழிகாட்டுன்ற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு திட்டங்கள் மூலம் அபிரித வளர்ச்சி இந்தியாவில் ஏற்படுத்தி வைக்கலாம். விவசாயத்திலே நவீன விவசாய மயமாக்கல் ஆக்கி விவசாயத்தை சூப்பராக கொண்டுட்டு போயிடலாம். எங்கேயோ போயிடும் இந்தியா. அது ராகுல் காந்தி கையில் இருக்குது. அதை ராகுல் காந்தி ஏற்றுக்கலன்னு சொன்னால் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை இந்திய தேசிய காங்கிரஸோ இல்லை ராகுல் காந்தியோ என்னை ஏற்றுக்கொண்டால் இந்தியா நல்லா இருக்கும். இல்லாவிட்டால் நானே ஒரு களத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக வருவேன். என் மக்கள், என் நாடு, இந்திய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது. இனிமேலும் நம் காலம் கடத்த முடியாது. அது காலம்தான் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.